கடலூர் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர்பச்சானை ஆதரித்து முதுநகர் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்த வேனில் வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டிற்கு பாஜகவின் வாக்குறுதி ஏப்ரல் முதல் வாரத்தில் வெளியாகும் என்ற அண்ணாமலை, முந்திரி தொழிற்சாலை பணியாளர் கொலையில் சிக்கிய எம்பியால் தான் கடலூரில் திமுக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிக்கு சீட் கொடுத்துள்ளதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி 2021 செப்டம்பர்ல திரு ரமேஷ் அவர்கள் இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு பாட்டாளியை உழைக்கக்கூடிய கோவிந்தராஜ் அவர்களை அடித்து துன்புரித்து கொலை செய்தது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியினுடைய சாதனை. அதனாலதான் இந்த முறை தெளிவா திமுக நிக்காம இந்த சீட்டை கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுட்டாங்க. தேர்தல் சின்னம் விவகாரத்தில் யாருக்கும் எந்தவித அநியாயமும் நடக்கவில்லை என்ற அண்ணாமலை, தனது சொத்து மடங்கு உயர்ந்திருப்பதை காண்பித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என சவால் விடுத்தார். என்னுடைய சொத்து 117% உயர்ந்திருக்கு, நீங்க காட்டுங்க, அரசியல் நிற்கிறேன். விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து விழுப்புரம் சிக்னலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடியுடன் சுட்டெரிக்கும் வெயிலில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். பொன்முடி இல்லாமல் அரசியலில் தாம் இல்லை என்ற அமைச்சர் உதயநிதி, பிரதமரை 29 பைசா செல்லா காசு என்றும் ஆளுநர் ரவியை கைப்புள்ள போஸ்ட்மேன் என்றும் விமர்சித்தார். பாஜகவை வீட்டிற்கு அனுப்பும் வரை திமுகவினருக்கு தூக்கம் இல்லை என்ற அமைச்சர் உதயநிதி, கலைஞரின் பிறந்தநாள் பரிசாக அனைவரும் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவர் பேரை மாத்தியாச்சு. இனிமே நீங்க அவர் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லி கூப்பிடணும்? திரு மிஸ்டர் 29 பைசா. தெரியுதம்மா? இதுவும் 29 பைசாவும் செல்லா காசு தான். அவர் பேர் RSS ரவி, சங்கி ரவி. அதாவது வின்னர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு கதாபாத்திரம் வரும், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக், கைப்புள்ள. தூத்துக்குடி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரொவினா ரூத்ஜேனை ஆதரித்து திரேஸ்புரத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மணிப்பூர் கலவரம், குஜராத் கலவரம், ஸ்டெர்லைட் ஆலை எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு போன்றவற்றை பட்டியலிட்டு பேசிய சீமான், தமிழக மக்களை மறக்க முடியாமல் கடந்த பல ஆண்டுகளாக கத்தி கத்தி உங்களுக்காக செத்துக் கொண்டிருக்கிறோம், தனக்கும் தனது வேட்பாளர்களுக்கும் இந்த தேர்தலில் ஆதரவளிக்க வேண்டும் என்றார். நீ அணிவிக்கிறதான புரட்சியை ஒரு தடவை பற்ற வைக்க தீக்கு செட்டு போகாத, அந்த பெட்டி இருக்குல்ல அதுல தேடும் மைக்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.